அடிக்கிற வெயிலுக்கு மாம்பழம் வச்சு 2 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் முந்திரி, குங்குமப்பூ, ஜவ்வரிசி, ஐஸ் க்யூப்ஸ், அப்புறம் ஒயிட் சுகர், அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ், காசி ஆற வச்ச பால். இப்போ இந்த மாம்பழத்தை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி கொட்டையை தவிர மிச்சம் இருக்கிற அந்த ஃப்ளஷை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பழத்தையும் சென்டராக விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 2 சைட்லேயுமே நான் ஃப்ளஷை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சதுல இந்த 2 பீஸில் இருக்கிற மாம்பழத்தையும் நீட்டாகவும் க்ராஸாகவும் வெட்டி க்யூப்ஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற 2 பீஸையுமே தோல் மட்டும் நீக்கிட்டு அதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் குட்டி குட்டியாக அதை கட் பண்ணிவிட்டு இப்படி உல்ட்டா பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுக்கும் போது அது தனித்தனியாக அழகாக க்யூப்ஸாக வந்துடும். இந்த 2 பீஸ் ஆஃப் மேங்கோவை நம்ம இந்த மாதிரி க்யூப்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். மிச்சத்தை நான் தோல் உரித்து அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச ஜவ்வரிசியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மேங்கோ பியூரிவை ஊற்றிக்கலாம். தென் வேக வச்சு வாஷ் பண்ணி வச்சுருந்த ஜவ்வரிசியும் போட்டுக்கலாம். அடுத்தது ஆல்ரெடி அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸையும் அதில் போட்டுக்கணும். ஒயிட் சுகர் 2லேருந்து 3 டீஸ்பூன் சுகர் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் நான் காசி ஆற வச்சு அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சில்டு மில்கை ஊற்றிக்கிறேன். தென் குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டி வச்சுருந்த மேங்கோவையும் போட்டுக்கலாம். அடுத்தது குங்குமப்பூ. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். சப்போஸ் ஐஸ் க்யூப் போடலைன்னா கூட கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் நட்ஸ் டாப்பிங்ஸ்க்கு போட்டுக்கலாம். என்கிட்ட கேஷ்யூ இருந்தது, நீங்கள் பாதாம், பிஸ்தா என்ன இருக்கோ போட்டுக்கலாம். நட்ஸ் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போது இதை சில்லுன்னு ஒரு பவுலில் ஊற்றி உடனே சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக லயோலாஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.